முடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையடாய் பிஞ்சாய் பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் பழுத்தாய் மனமே மகிழ்ந்து. திருப்பாவையாகிற திவ்ய சாஸ்திரத்திலே பாவை நோன்பை வியாஜமாக கொண்டு பகவானுடைய திருநாமங்களையெல்லாம் அனுபவிக்கிறாள் ஆண்டாள். அந்த திருப்பாவையாகிற திவ்ய பிரபந்தத்தை நமக்கு கொடுத்து நாமும் பகவத் அனுபவம் செய்வதற்கு ஏதுவாக பற்பல விஷயங்களை பற்பல நாமங்களையெல்லாம் ஆண்டாள் காட்டி கொடுக்கிறாள். இந்த பாசுரத்திலே சுவையான ஒரு அனுபவம் ஏற்படுகின்றது. 12வது பாசுரம் கீழ்ப்பாசுரத்திலே சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செத்த மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் என்று சொன்னார்கள் வெளியிலே இருப்பவர்கள். உடனே அங்கே ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட்டு விட்டது. அது யாரம்மா திருவாய்ப்பாடிக்கு வந்து ராமனுடைய நாமத்தை சொல்வது? அயோத்தியிலே போய் கண்ணனுடைய நாமத்தை சொன்னால் சும்மா விடுவார்களா எங்களை? இங்கே வந்தால் கண்ணனுடைய நாமத்தை தான் சொல்ல வேண்டும், ராமனுடைய நாமத்தை யாரும் சொல்லக்கூடாது என்று ஆட்சேபித்தார்களாம். உடனே வெளியிலே இருப்ப சில பேர் சொன்னார்கள், ஐயோ என்னதான் இருந்தாலும் கண்ணன் பெண்களை படுகொலை அடிப்பவன், ராமன் தான் பெண்களுக்கு ரொம்ப இனியவன், ஒரு பெண்ணுக்காக அவ்வளவெல்லாம் அவன் பண்ணான், ஒரு லங்கைக்கு பாலங்கட்டி போய் ராவணனோடு யுத்தம் பண்ணி அந்த பெண்டாட்டியை மீட்டானே, அவனை சொல்லாமல் நாம் எப்படி இருக்க முடியும் என்று சொன்னார்களாம். அது எப்படி இருந்தாலும் அது வேறு அவதாரம். இந்த அவதாரத்திலே நமக்கானவன் கண்ணன் தான், நம்முடைய ஸ்வரூபகத்துக்கு சேர்ந்தவன் கண்ணபிரான்தான், அவனுடைய பெயரைத்தான் சொல்ல வேண்டும் என்று ரொம்ப அவர்கள் ஆட்சேபித்து விட்டார்கள். உடனே ஊர் பெரியவர்களெல்லாம் சேர்ந்து, அது என்னம்மா ராமனும் கண்ணனும் வெவ்வேறு వ్యక్திகளா என்ன? இருவரும் ஒருவர் தானே. ராமனை பாடுபவர்கள் தனியாக போங்கள், கண்ணனை பாடுபவர்கள் வேறு தனி கோஷ்டியாக போங்கள் என்று பிரித்து விட்டார்களாம். உடனே ராமகோஷ்டி கிருஷ்ண கோஷ்டி என்று தனியாக புறப்படுகிறார்கள், பாடிக்கொண்டு போகிறார்கள். முதலிலே கண்ணபிரானுடைய கோஷ்டி அவர்கள் போகிறார்கள், கண்ணபிரானுடைய சரித்திரத்தை பாடிக்கொண்டு போகிறார்கள். பின்னால் ராமபிரானுடைய கோஷ்டி அவனுடைய சரித்திரத்தை பாடிக்கொண்டு போகிறது என்று பார்க்கிறோம். புள்ளின் வாய் கீண்டானை பொல்லாவரக்கனை கிள்ளிக் களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழமுறங்கித்து புள்ளும் சிலம்பினகான் போதறிக் கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாயி நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்து கலந்தேலோரெம்பாவாயி. கிருஷ்ண கோஷ்டி முதலிலே சொல்லக்கூடிய சரித்திரம் புள்ளின் வாய் கீண்டானை. பகாசுரன் என்னொரு அசுரன், கம்சனாலே ஏவப்பட்டவன், அவனுடைய வதம் பகாசுர வத சரித்திரத்தை பாடிக்கொண்டு போகிறார்கள். அது பள்ளத்தில் மேயும் பறவை உருக்கொண்டு கள்ளவசுரன் வருவானை தான் கண்டு புல் இதுவென்று பொதுக்கோவாய் கீண்டிட்ட பிள்ளையை வந்து குழல்வாராய் அக்கா அக்காய் என்று பெரியாழ்வார் பாடுகிறார். அது பறவையுருக்கொண்டு வந்த ஒரு அசுரன், அது கள்ளவசுரன் என்று கண்ணபிரான் கண்டுபிடித்தால் அந்த கொக்கானது கண்ணபிரானை விழுங்கியது. உடனே அங்கே அந்த சூடு தாங்க முடியாமல் மறுபடியும் விழுந்தது கண்ணபிரானை. உடனே ஒரு வாழலையை கிழிக்கிறார் போலே அதனுடைய வாயை, அந்த பகத்தினுடைய வாயை கிழித்து விட்டான் கண்ணன். இவ்வளவுதான் அந்த புள்ளின் வாய் கீண்ட சரித்திரம். ஆனால் ராமகோஷ்டி அவர்கள் என்ன சரித்திரத்தை பாடுகிறார்கள்? பொல்லாவரக்கனை கிள்ளிக் களைந்தானை. பொல்லாவரக்கன் என்னால் யார்? அது ராவணன். உடலையும் உயிரையும் பிரிப்பது போலே பெருமாளையும் பிராட்டியையும் பிரித்து வைத்தான். அந்த பொல்லாவரக்கனை கிள்ளிக் களைந்தானை. ஒன்றுமே ஒரு புழுவை கொள்வது போலே அவன் ஒரு புழுவை, ஒரு இலையிலே செடியிலே இருக்கக்கூடிய இலையிலே இருக்கக்கூடிய ஒரு புழுவை கிள்ளி எறிவது போலே அவன் ஒரு அனாயாசமாக அந்த ராவணன் என்கிற அசுரனை கிள்ளி களைந்தான் என்று தெரிவித்தார்கள். புள்ளின் வாய் கீண்ட சரித்திரத்தை ஒரு கோஷ்டி பேசுகிறது, பொல்லாவரக்கனை கிள்ளிக்களைந்த சரித்திரத்தை ஒரு கோஷ்டி பேசுகிறது. இப்படி எம்பெருமானுடைய சரித்திரங்கள், வீர தீர பராக்கிரம செயல்களையெல்லாம் பாடிக்கொண்டு கீர்த்திமை பாடிப்போய், அவனுடைய கீர்த்திகளையெல்லாம் பாடிக்கொண்டு போய் பிள்ளைகளெல்லாரும் பாவை களம்புக்கார். ரொம்ப ஒன்றை விட சின்ன சின்ன பெண்கள் எல்லாரும் பாவை களத்திற்கு போய்விட்டார்கள். போரை புரிகின்ற இடம் அது போர்க்களம், பாவை நோன்பை புரிகின்ற இடம் அது பாவைக்களம் என்று பிள்ளைகள்லாம் கூட போய்விட்டார்கள், சிறுமியர்கள்லாம் போய்விட்டார்கள். நீ இன்னும் எழுந்து வரவில்லையே அம்மா என்று சொன்னார்களாம்.
உடனே உள்ளே இருப்பவள் பதில் சொன்னாள், இந்த குழந்தைகளுக்கெல்லாம் நேரங்காலம் என்பதே தெரியாது. அதனால் கண்ட நேரத்திலே அவைகள் அந்த குழந்தைகளெல்லாம் புறப்பட்டு போயிருக்கும். உண்மையாக பொழுது விடியவில்லை. பொழுது விடிந்த பிற்பாடுதான் நான் வருவேன் என்று சொன்னாலாம் உள்ளே இருப்பவள். பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் என்று சொன்னதற்கு பதில் சொன்னார், சரி பொழுது விடிந்ததற்கு அடையாளம் கூறுங்கள். வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கித்து. சுக்ரோதயம், வெள்ளி என்னால் சுக்ரோதயம் ஆகிவிட்டது. வியாழம் உறங்கித்து என்னால் குரு அஸ்தமித்து விட்டான். இந்த அதிகாலையிலே இப்படியான சில சங்கேதங்கள் எல்லாம் நடக்கும். நமக்கு தெரிந்தது சூரியோதயம். அந்த சூரியோதயத்திற்கு 1 மணி காலம் முன்னால் அருணோதயம் என்று நடக்கும். அந்த அருணோதயத்திற்கு சில நாழிகைக்கு முன்னால் சுக்ரோதயம் என்று நடக்கும். அந்த சுக்ரோதயம் நடந்தவாறே வியாழன் குருவானவன் அஸ்தமித்து விடுவான் என்று வெள்ளி எழுந்தது வியாழம் உறங்கித்து என்று அடையாளத்தை சொன்னார்களாம். உடனே உள்ளே இருப்பவள் பதில் சொன்னால், நீங்கள் எப்போ பார்த்தாலும் வானத்தையே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், எப்பொழுது பொழுது விடியப் போகிறது என்று. அதனால் பார்க்கின்ற நட்சத்திரம் ஒவ்வொன்றும் உங்களுக்கு வெள்ளியாகவும் வியாழமாகவும் தெரிகிறது. உண்மையாக அதெல்லாம் இல்லை என்று சொன்னாலாம். உடனே வெளியில் இருப்பவர்கள் அடுத்த அடையாளத்தை சொல்கிறார்கள். புல்லும் சிலம்பினகான், பறவைகள் ஒலி எழுப்பான் என்றன. இதற்கு என்ன அர்த்தம்? கீழே சொன்னார்கள் பறவைகள் ஒலி எழுப்புகின்றன. அப்போ எழுந்திருக்கும் பொழுது அந்த பறவைகள் எழுப்பிய ஒலி அது புல்லும் சிலம்பினகான். இப்பொழுது இறை தேடுகின்ற சமயத்திலே அவைகள் எழுப்புகின்ற ஒலி இது புல்லும் சிலம்பினகான் என்று சொல்லி போதரி கண்ணினாய், நீ எப்படிப்பட்டவள்? புஷ்பத்தையும் மானையும் வெல்லக்கூடிய கண்ணை படைத்தவள் நீ, கண்ணழகு படைத்தவள். அந்த கண்ணழகை கொண்டு கண்ணபிரானை அப்படியே நீ வசியம் செய்து கண்ணபிரானை எங்களுக்கு கொடுக்க வேண்டும். ஆனால் உன்னுடைய கண்ணழகை கொண்டு கண்ணனை கட்டு போடாமல் நீ ஏதோ மறுமாத்தம் பேசிக்கொண்டிருக்கிறாய். புல்லும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய், நாம் எல்லோரும் என்ன செய்ய வேண்டும்? குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ. பொழுது விடிந்து விட்டதானால் இந்த சூரிய கிரணங்கள் பட்டு யமுனா நதி கொஞ்சம் சுட்டுவிடும், அந்த ஜலமானது கொஞ்சம் சுட்டுவிடும். அப்படி சுடுவதற்கு முன்னால் குள்ள குளிர, நன்னா அந்த குளிரிலேயே குடைந்து நீராடாதே. அப்படி அதை குடைந்து நன்னாக ஆழமாக இறங்கி நாம் நீராட வேண்டும். அப்படி பண்ணாமல் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நீராடாதே பள்ளி கிடத்தியோ. ஆனால் நீ எப்பேற்பட்டவள்? பாவாய் நீ நன்னாளால். பாவாய் என்னால் ரொம்ப அந்த கற்பை உடையவள் பாவை. நன்னாளால் இந்த நல்ல நாள் கண்ணனையும் நம்மையும் சேரவிடக்கூடாது என்று பெரியவர்கள் நினைத்திருந்தார்கள். ஏதோ இன்றைக்கு ஒரு பாக்கியத்தாலே நம்மை சேர விட்டிருக்கிறார்கள். இந்த 4 நாள் போய்விட்டதானால் அதற்கு பிறகு இது கிடைக்கவே கிடைக்காது. இந்த நல்ல நாளை நீ உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும். பாவாய் நீ நன்னாடாள். கள்ளம் தவிர்ந்து கலந்து, நீ செய்து கொண்டிருக்கிறாயே ஒரு திருட்டுத்தனம், அதை விட்டு எங்களோடு கலக்க வேண்டும். என்ன திருட்டுத்தனம் என்னால், எம்பெருமானை யார் தனியாக அனுபவித்து விடலாம் என்று நினைக்கிறானோ அது பெரிய திருட்டுது. அப்படி செய்யவே கூடாது. இன்கனி தனியறிந்தான் என்று சொல்லுவார்கள். அப்படி ஏக சுவாதுன புஞ்சீத்த என்றெல்லாம் சொல்லுவார்கள். அப்படி அந்த கள்ளத்தனத்தை விட்டு எங்களோடு நீ கலக்க வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே அழகிய கண்ணழகு போதரி கண்ணினாய் என்று இந்த கண்ணழகு படைத்தவளை எழுப்புகிறார்கள். அடுத்த திருமாளிகைக்கு செல்ல இருக்கிறார்கள். அதை நாளை அனுபவிப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.